ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரீஸ்க்கான ஸ்குவாட் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்துட்டு மேட்சஸ் எப்போ நடக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்து கூட T20 சீரீஸ் அப்புறம் ODI சீரீஸ் விளையாட போகுது. ஸோ அதில் 5 T20 மேட்சஸ் வந்து நடக்க போகுது இந்தியாவில். ஸோ அதுக்கான ஸ்குவாட் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வெறும் T20 மேட்சஸ் ஸ்குவாட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. இன்னும் ODI சீரீஸ் ஸ்குவாடுக்கும் விடலை. அண்ட் தென் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வந்து பிப்ரவரி மந்த் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஸ்குவாடும் இன்னும் விடலை. இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கவலைக்கிடமான நிலைமை தான் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்லேயே பார்த்தோம். ஸோ நியூசிலாந்து கூட நம்ம ஹோம் சாயிலில் ஒயிட் வாஷ் ஆனாங்க. அப்புறம் பிஜிடியில் ஆஸ்திரேலியா கூட வந்துட்டு தோத்துட்டாங்க. ஸோ இதனால் நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகிற வாய்ப்பையும் இழந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு டீம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும்போது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நியூசிலாந்து ஒயிட் வாஷ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு வேறு டீம், அதாவது T20 டீம் ஸ்குவாடு வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போய் சவுத் ஆஃப்ரிக்கா கூட T20 விளையாண்டாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம வின் பண்ணோம் அந்த சீரீஸு. ஸோ அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் யங் ஸ்குவாட் தான். ஏன்னா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ண ஒரு யங் ஸ்குவாட் தான். அதில் நம்ம சேட்டா கலக்கிட்டார் அந்த சீரீஸில். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பர்சனலாக. ஏன்னா அவர் சஞ்சுக்கு வாய்ப்பு தரலாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரோஹித்லாம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்லாட் ஃப்ரீ ஆச்சு. ஸோ அவரும் அபிஷேக் சர்மாவும் நல்லா விளையாடிருந்தாங்க அந்த சீரீஸில். ஸோ இப்போது ஸ்குவாட் அப்புறம் வந்துட்டு வென்யூ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து T20 நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்தியா ஸ்குவாட் ஃபார் T20 சீரீஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. சரிங்களா, இது வந்து 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ IDFC ஃபஸ்ட் பேங்க் 5 மேட்ச் T20 சீரீஸ் நடக்குது. சரிங்களா, ஸோ மேட்ச் வந்து 22 ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி 7 PM நம்ம சென்னையில் நடக்குதுங்க மேட்ச்சு. ஸோ அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு நினைக்கிறேன், ஆமாம் 12th நாள்லேருந்து டிக்கெட்ஸ் ஓப்பனிங் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எந்தெந்த எந்தெந்த இதில் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ்ன்றதையும் நியூஸ் சேனல்ஸ்லாம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு 10 மணியோ 11 மணிக்கோ டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ போய் டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ செகண்ட் T20 25 ஜான் சென்னையில் நடக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் T20 வந்து 28 ஜான் ராஜ்கோட்டில் நடக்குது. சரிங்களா, அப்புறம் ஃபோர்த்து T20 31 ஜான் வந்துட்டு பூனேயில் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து T20 2nd February வந்துட்டு மும்பையில் நடக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு வென்யூஸ் அண்ட் டேட்ஸ் ஆஃப் த மேட்சஸ். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், இந்தியா வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தாங்க. ஒரு யங் ஸ்குவாடை கூட்டின்னு போயிருந்தாங்க. நம்ம சூரியகுமார் யாதவ் ஸோ வேர்ல்டு கப்பில் அந்த ஒரு மேக்னிஃபிசன்ட் கேட்சை பிடிச்சி தான் வந்துட்டு நம்ம கப்பு வந்து அது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு கேப்டன்சியை கொடுத்தாங்க. ஸோ கேப்டன்சி அவர் வாங்கினது வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு நம்ம அவங்க கூட வந்து T20 சீரீஸும் ஜெயிச்சோம் இப்போ ரீசெண்டாக. ஸோ இப்போ அதே டீம் தான். ஸோ அந்த டீமையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது 2-3 பிளேயர்ஸ் தான் மிஸ் அவுட் ஆகிறாங்க. யார் யார் அந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரமன்தீப் சிங். சரிங்களா, ஸோ இவர் வந்து மிஸ் அவுட் ஆகிறாரு. மற்றபடி மீதி எல்லாருமே வந்துட்டு சேம் ஸ்குவாட் தான். சரிங்களா, ஸோ இதில் வந்துட்டு இப்போது புதுசாக ஒருத்தர் ஆட் ஆன் ஆகிறாரு. ஸோ அதுவும் நம்ம யார் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அபிஷேக் சர்மா. ஸோ இவங்க தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி அவருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், இவர் தாங்க வைஸ் கேப்டன். நான் சஞ்சு சாம்சன் தான் வைஸ் கேப்டனாக இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா அக்சர் பட்டேல் தான் வைஸ் கேப்டனாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங், அப்புறம் நம்ம முகமது ஷமி பேக் ரிட்டன் வந்திருக்காரு. ஸோ இதுதான் நான் சர்ப்ரைசிங்காக சொன்னேன். ஸோ இது முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இவர் தான் ரிட்டன் வராரு திரும்பி T20 ஸ்குவாட். அதுவும் நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் வருவான்னு நினச்சேன். பார்த்தா T20 ஸ்குவாடுக்கே வந்துட்டு வந்திருக்காரு. நடுவில் இன்ஜுரினால அவரால் சரியாக ஃபிட்னஸ் இல்லைனால ஆட முடியல. ஸோ இப்போ ஒரு பேக் டு த ஸ்குவாட். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அவரை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அவரையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் விக்கெட் கீப்பர் பேக்கப் சஞ்சு சாம்சனுக்கு த்ருவ் ஜுரல் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு 15 மெம்பர் ஸ்குவாட் ஃபார் த இங்கிலாந்து சீரீஸ்.
நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து டீம் ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது பென் டக்கெட், ஹாரி ப்ரூக், ஜாமி ஸ்மித், அப்புறம் ஜேக்கப் பெத்தல், அதுக்கப்புறம் ஜாமி ஓவர்டன், லியம் லிவிங்ஸ்டன், ஜோஸ் பட்லர் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், அப்புறம் ஃபில் சால்ட் பேக்கப் விக்கெட் கீப்பராக இருக்கார், அப்புறம் அடில் ரஷீத், அப்புறம் வந்துட்டு கேர்ஸ், அப்புறம் கஸ் அட்டிங்சன், அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் மார்க் ஹுட், அப்புறம் வந்து ரீகன் அகமத், அப்புறம் வந்து ஷகிப் மமூத். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கிலாந்து டீமோட ஸ்குவாடு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா Feb 19 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 5 T20 மேட்சஸும் அப்புறம் 3 ஓடிஐ மேட்சஸ் நினைக்கிறேன். ஆமாம், 3 ஓடிஐ மேட்சஸ். ஸோ அதுவும் வந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஓடிஐ மேட்சஸ்க்கான ஸ்குவாட் சொல்லலை. ஹோப் இந்த T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், இந்தியா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ ஓடிஐ சீரிஸ் ஸ்குவாட் சொன்னாங்கன்னா அதை பற்றின அப்டேட் ப்ளஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் சொன்னாங்கன்னா அதை பற்றின அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.